Good morning, students. In the last module, we discussed the element as canvas and SVG. இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் எதுக்காக உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பார்த்தோம். எதுக்காக அப்படின்னா கிராஃபிக்ஸ் வந்து வரைகிறதுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வாட் ஆர் த சின்டாக்ஸ் ஃபார் ரைட்டிங் தீஸ் டூ எலிமெண்ட்ஸ் அண்ட் we will discuss these two elements with an example. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா பார்த்துருப்போம். ரெண்டுமே என்ன செஞ்சிருப்போம் பார்த்துருப்போம். So what is the expansion of SVG was also discussed. Okay. மாடல் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அடுத்து HTML5ல என்ன எலிமெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா iframe ஒரு எலிமெண்ட் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். இந்த iframe எலிமெண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ப்ரெசண்டா என்ன HTML டாக்குமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதுல என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எதை அப்படின்னா இந்த ஐஃப்ரேம் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா என்ன செஞ்சுக்க போறோம், அந்த ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்க போறோம், நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல வேற ஒரு டாக்குமெண்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா எம்பெட் பண்ண போறோம். சரிங்களா? சரி, சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் இந்த ஐஃப்ரேம் எழுதுறதுக்கு அப்படின்னா ஐஃப்ரேம்ங்கிற டேக் யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சோர்ஸ் SRCன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா எந்த டாக்குமெண்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ண போறோமோ அதோடைய நேம் கொடுத்துருக்கணும். சரிங்களா? இது கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒரு டைட்டில் கொடுத்து அதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இதை டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேயா? சரி சரி சார், சோர்ஸ் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டீங்க. அடுத்து வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னு என்ன செய்றீங்க சொல்றீங்க. சரிங்களா? இதுல வந்து நீங்க என்ன செய்றீங்க, டைட்டில் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும் நமக்கு. ஓகே, சரி. ஸோ அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ஃப்ரேமினுடைய ஹைட் எவ்வளோ இருக்கணும், அதனுடைய விட்த் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். அதை வந்து கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும், குறிப்பிட்டு சொல்லியிருக்க வேண்டும். சரியா? சரி, இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று பார்ப்போம். ஸோ என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் டேக் யூஸ் பண்றேன். என்ன அப்படின்னா HTML iframe அதில் என்ன செஞ்சிருக்கேன் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு பேராகிராஃப் டேக்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதை எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த iframeங்கிற டேகை யூஸ் பண்ணி நான் என்ன ப்ரோக்ராமை இன்க்ளூட் பண்ண போறேன் அப்படின்னா demo iframe.htm அப்படிங்கறத என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த ப்ரெசென்ட்டை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ல இதை வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா இன்க்ளூட் பண்ண போறேன். சரியா? So this is the height property which takes the value as 200 and width property which is given as 300. Right? So title கொடுத்திருக்கேன், என்ன செஞ்சிருக்கேன் iframe example என்ன செஞ்சிருக்கேன் அதை describe பண்ணிருக்கேன். Okay? So here I close the tag, that is iframe. சரியா? அப்புறம் என்ன செஞ்சிருக்கோம், பாடி கொடுத்து HTML வந்து க்ளோஸ் பண்ணிருக்கோம். So this is the output. இங்க என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா HTML iframes சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா என்ன இருக்கும், ஹெட்டிங் இருக்கும். ஹெட்டிங் வந்து என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் சென்டரா என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பட் இங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா லெஃப்ட்ல தான் கொடுத்துருக்கோம். இதுல என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒரு பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே வந்து என்ன செய்யும், டிஸ்பிளே ஆகும். ஸோ இதைத்தான் என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரேம்னு சொல்றோம். இந்த ஃப்ரேம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெமோ ஒன்று கொடுத்துருக்காங்க. டெமோ ஃப்ரேம் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இந்த இருக்கு இல்லையா, இந்த இதை சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுல என்ன இருக்கு அவுட்புட்னா ஒரு டெக்ஸ்ட் எழுதிருக்காங்க. தட் இஸ் திஸ் பேஜ் இஸ் டிஸ்பிளேட் இன் iframe அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுல ஹைட்டுங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் என்னது அப்படின்னா ஹைட்டு கொடுத்துருக்கோம். இந்த விட்த் எவ்வளவு கொடுத்துருக்கோம், இந்த ஏரியா தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா விட்த்னு என்ன செஞ்சிருக்கோம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? புரிஞ்சுதா அப்படின்னா? சரி, அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம வந்து யூடியூப்ல உள்ள வீடியோஸை நம்ம கரண்ட் HTML டாக்குமெண்ட்ல என்ன செஞ்சுக்கலாம், பிளே பண்ணிக்கலாமா அப்படின்னா பிளே பண்ணிக்கலாம். ஈஸியா என்ன செய்ய முடியும் அப்படின்னா HTMLல யூடியூப்ல உள்ள வீடியோவை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஒவ்வொரு வீடியோவையும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சேவ் பண்ண போறோம். எதுல அப்படின்னா யூடியூப்ல சேவ் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு ஐடி வந்து என்ன செய்யும் அப்படின்னா கிரியேட் ஆகும். இந்த ஐடி உதாரணமா என்ன இருக்கு, இந்த இடத்துல ஐடி கொடுத்துருக்கேன் பாருங்க, TGBN
ym ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அப்படின்னா அது ஒரு ஐடி வந்து கிரியேட் ஆகும். சரியா? ஸோ இந்த ஐடியை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா HTML கோடில் நம்ம வீடியோக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். அடுத்து இந்த வீடியோவை நான் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ளே பண்ணணும். இந்த வீடியோ வந்து என்ன செய்யணும் ப்ளே பண்ணணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ண போடுறோம் அப்படின்னா ஆட்டோ பிளேன்னு ஒரு கமாண்ட் வந்து என்ன செய்ய போடுறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போடுறோம். சரியா? ஸோ எப்பெல்லாம் நம்ம ஒரு வீடியோவை என்ன செய்கிறோம் அப்படின்னா லோட் பண்ணுறோமோ அதை என்ன செய்யணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும் அப்படின்னா ப்ளே பண்ணணும். சரியா? ஸோ ப்ளே பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பேராமீட்டர் இருக்கும். அந்த பேராமீட்டருக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வேல்யூ கொடுக்கணும். டிஃபால்ட்டாக ப்ளே பண்ணணுமா இல்லை நம்ம ப்ளே பண்ண சொல்லும் போது மட்டும் ப்ளே பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து என்ன செய்யணும் கொடுக்கணும். ஸோ அதுக்காக என்ன செஞ்சுருக்கோம் வேல்யூங்கிறத ஒரு பேராமீட்டர் வந்து என்ன செய்ய போகிறோம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வேல்யூ பேராமீட்டருக்கு என்ன செஞ்சுக்கலாம் வேல்யூ கொடுத்துக்கலாம். 0ன்னு கொடுத்துக்கலாம் அல்லது 1ன்னு கொடுத்துக்கலாம். பொதுவாக என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா 0ன்னு இருக்கும். அப்போ இந்த பிளேயர் வந்து லோடு ஆகுமா ஆகாதா அப்படின்னா 0வா இருக்கும்போது வீடியோ வந்து என்ன செய்யாது அப்படின்னா ப்ளே ஆகாது. வீடியோ வந்து என்ன செய்யாது அப்படின்னா ப்ளே வந்து ஆகாது. சரியா? எப்போ இந்த பிளேயர் வந்து லோட் ஆகும்போது பிளேயர் வந்து என்ன செய்யாது வீடியோ வந்து ரன் ஆகாது. சரிங்களா? ஓகே. அப்போ எப்போ சார் ரன் ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ பேராமீட்டருக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வேல்யூ வந்து 1 கொடுத்துருக்கணும். 1 கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் வீடியோ வந்து ப்ளே ஆகும். சரியா? ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பார்த்துட்டு இருக்கோம். இங்கே என்ன செய்கிறேன் அப்படின்னா ஃப்ரேமுக்கு வந்து ஐ ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். விட்த்து கொடுத்துட்டேன், ஹைட்டு கொடுத்துட்டேன். ஸோ யூடியூப்ல இருந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு வீடியோ என்ன செய்ய போகிறோம் எடுக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்கு என்ன ஐடி இருக்கு பாருங்க. இந்த ஐடி இருக்கு. ஐடிக்கு அப்புறம் நான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆட்டோ பிளேங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆட்டோ பிளேல 0 போட்டால் என்ன நடக்கும் 1 போட்டால் நடக்கும் பார்த்துருக்கோம். 1 கொடுத்தா என்ன நடக்கணும் வீடியோ வந்து என்ன செய்யணும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகணும். எப்போ ப்ளே ஆகணும் அப்படின்னா பிளேயர் வந்து அந்த யூடியூப் ப்ளே என்ன லோட் பண்ண உடனே எனக்கு என்ன செய்யணும் ப்ளே ஆகணும். ஸோ இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கோம் இந்த ஃப்ரேமை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா என்ன செஞ்சுட்டோம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ க்ளோஸ் பண்ணி இதை ரன் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பேட் அனிமேஷன் வந்து அது வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா பாட்டு பாடுற மாதிரி இருக்கும் இந்த இதில் உங்களுக்கு. சரிங்களா? இதை என்ன செய்யலாம் நம்ம HTML ஃபைலில் என்ன செஞ்சுக்கிறோம் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகே ரைட்டு. சரி சார், இப்போ வந்து எனக்கு என்னுடைய வீடியோவில் நிறையா யூடியூப்பில் நிறையா என்ன செஞ்சுருக்கேன் நான் கலெக்ட் பண்ணி அம்பட்டையும் கொண்டு போய் போட போகிறேன். இந்த பிளேலிஸ்ட்டில் போட போகிறேன். அது எப்படி சார் நம்ம வந்து வரிசையாக கொடுக்குறது அப்படின்னா பிளேலிஸ்ட்டுங்கிற கமாண்ட் என்ன செஞ்சுக்க போகிறோம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ எதெல்லாம் நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியணும். நிறையா வீடியோஸ் இருந்தால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கும் என்ன செய்ய போகிறோம் நம்ம வந்து ஐடிக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அந்த ஐடி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம் செப்பரேட் பண்ணிக்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ பிளேலிஸ்ட் எப்படி சார் கொடுக்குறது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கேன். இது வந்து வித் ஹெட் எல்லாம் கொடுத்துட்றோம். இது வந்து என்ன ஃபைலோ அந்த ஃபைலுடைய URL கொடுத்துட்டு இருக்கோம். வீடியோ ஐடி கொடுத்துருக்கணும். இந்த இடத்துல என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். பிளேலிஸ்ட் கொடுத்து வீடியோவுடைய ஐடி வந்து என்ன செஞ்சிருக்கணும் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் இந்த இடத்துல. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்னொன்று பார்க்க போகிறோம். யூடியூப்ல என்ன அப்படின்னா ஒரு மெத்தட் தட் இஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லூப்னு ஒன்று பார்க்க போகிறோம். இந்த லூப் மெத்தடை என்ன செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ப்ளே ஆகணும் அப்படின்னா இந்த வேல்யூ பேராமீட்டருக்கு வேல்யூ என்ன செஞ்சுக்கலாம் 0ன்னு கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ தான் இருக்கும். சரியா? ஸோ எனக்கு இந்த வீடியோ வந்து திருப்பி திருப்பி என்ன செய்யணும் அப்படின்னா ப்ளே பண்ணணும் அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கணும் வேல்யூ வந்து 1ஆ இருக்கணும். சரிங்களா? அதுக்காக என்ன செய்யறோம் இந்த லூப்புங்கிற ஃபங்க்ஷன் என்ன செய்ய போகிறோம் யூஸ் பண்ணுறோம். சரியா? ரைட். இல்லை எப்படின்னு பாருங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். தட் இஸ் ஐ ஃப்ரேம் கொடுத்துட்டோம். ஸோ வித்து கொடுக்கணும். ஹைட்டுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கணும் வேல்யூ கொடுத்துருக்கணும். இதில் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இது நல்லா பார்க்கணும். வீடியோ ஐடி கொடுத்துருக்கேன். ஐடிக்கு அடுத்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இதில் என்ன செஞ்சிருக்கோம் பிளே லிஸ்ட் கொடுக்கணும். எந்த வீடியோவை நான் பிளே லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கணும். அந்த பிளே லிஸ்ட்ல எந்த வீடியோவை நான் என்ன செய்ய போறேன் எத்தனை தடவை வந்து ரன் பண்ண போறேன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ பிளே லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வீடியோ ஐடி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரே ஒரு
வீடியோ ஐடி மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நிறைய இருந்தா என்ன செய்யணும், எங்கிட்ட கொடுத்து அடுத்த வீடியோ ஐடி கொடுக்கணும், கமா கொடுத்து அடுத்த வீடியோ ஐடி கொடுத்துருக்கணும். ஸோ இந்த அண்ட் லூப் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எத்தனை முறை வந்து இந்த வீடியோ வந்து பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்கோம், 0 கொடுத்துக்கலாம், 1 கொடுத்துக்கலாம். 0 கொடுத்தா ஒரே ஒரு மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ரன் பண்ண முடியும். 1 கொடுத்தா திருப்பி என்ன செஞ்சுக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இந்த பிளேயர்ல என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கு, நான் விஷுவலா என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யறது, இந்த கண்ட்ரோல்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன செய்ய போறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போறோம். இந்த கண்ட்ரோல்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு அதுவும் என்ன செஞ்சுக்கும், 2 வேல்யூ எடுத்துக்கும். 0, 1 என்ன செஞ்சுக்கும், வேல்யூ எடுத்துக்கும். ஸோ 0 கொடுத்தா அது என்ன செய்யாது அப்படின்னா, என்னென்ன கண்ட்ரோல் இருக்கு அந்த பிளேயர்ல என்னென்ன கண்ட்ரோல் இருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ணாது. ஸோ இப்போ டிஃபால்ட்டா என்ன இருக்கும் அப்படின்னா வேல்யூ வந்து 1 இருக்கும். ஸோ அப்போ என்ன இருக்கும், பிளேயருடைய கண்ட்ரோல் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? எதுல அப்படின்னா ஃப்ரேம்ல டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ விட்த் கொடுத்தாச்சு, ஹைட் கொடுத்தாச்சு, இந்த சோர்ஸ் கொடுத்துட்டோம், இந்த வீடியோ ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ ஐடியில் கண்ட்ரோல் என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். வேல்யூ 0 கொடுத்தா டிஸ்பிளே ஆகாது, கண்ட்ரோல் டிஸ்பிளே ஆகாது. 1 கொடுத்தா தான் என்ன செய்யும், டிஸ்பிளே ஆகும்னு தெரியும், பார்த்துருக்கோம். ஸோ இதில் என்ன செஞ்சிருக்கோம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துரும். ஸோ சோர்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ ஐடி கொடுத்து எடுத்திருக்கேன். இந்த ஐடியில் என்ன செய்யணும், அது எனக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்கேன், இதை வந்து 0 கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் சார் என்னென்ன கண்ட்ரோல் சார் இருக்கும் அப்படின்னா, பிளே பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும், ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும், எனக்கு அதை பிளே பண்ணுறதை கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியக்கூடாதுன்னா என்ன செஞ்சிருக்கேன், இந்த கண்ட்ரோல்ஸில் வந்து வேல்யூ வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா 0ன்னு என்ன செஞ்சிருக்கேன், நான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இதில் வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து என்ன செஞ்சிருக்கோம், ஐ ஃப்ரேம் வந்து என்ன செஞ்சிருக்கேன், க்ளோஸ் பண்ணிருக்கேன், பாடி டேக் க்ளோஸ் பண்ணிருக்கேன், HTML என்ன செஞ்சிருக்கேன், க்ளோஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம வந்து யூடியூப்ல இருந்து நம்மளோட வீடியோ என்ன செஞ்சுக்கலாம், நம்மளோட ப்ரெசண்டா எந்த HTML பேஜுக்கு தேவையோ அல்லது HTML டாக்குமெண்ட்டுக்கு தேவையோ அதை வந்து என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்னா ரன் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம். ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஐ ஃப்ரேம்னு பார்த்தோம். இந்த ஐ ஃப்ரேம்ல தான் என்ன செய்ய முடியும், நம்ம வீடியோவை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிளே பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து என்ன செஞ்சுக்கலாம், பிளேயர் கண்ட்ரோல் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பிளே பண்றதுக்கு என்ன செஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பிளே லிஸ்ட் தெரியணும். ஸோ பிளே லிஸ்ட் தெரிஞ்சா அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு தெரியணும். ஸோ வீடியோ ஐடி தெரிஞ்சிருக்கணும் இந்த ஸ்லைட்ல. அதுக்கடுத்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, எத்தனை தடவை பிளே பண்றது, லூப்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம் அல்லது மெத்தட் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பிளேயர் கண்ட்ரோல்ஸ் டிஸ்பிளே ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்கோம், இந்த மாடியூல்ல வந்து பார்த்திருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்த மாடியூல்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இன்னும் என்னென்ன HTML ஃபைல்ல என்னென்ன பிளக்இன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி என்ன செய்ய போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அந்த பிளக்இன்ஸ்ல என்னென்ன எலிமெண்ட்ல நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.